Good morning students, welcome to Max class. Last week we learned about the place value of the unit digit of an exponent number. Okay, today we will see the new topic, degree of expression. Degree of expression is nothing but, let us take one algebraic expression, x power 3 plus 4x plus 5. Here how many terms are there? 1, 2, 3. Here 3 terms are there. Okay, what are these? X cube, 4x and 5. Okay, now we will find out the degree of expression. In the expression உடைய degree என்னன்றதை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் வந்து டேர்ம்ஸ் தனியா எடுத்து எழுதிடணும். ஓகே, டேர்ம்ஸ் நான் தனியா எடுத்து எழுதிட்டேன். தட் இஸ் x cube 4x plus 5. அதாவது டேர்ம்ஸ் எடுத்து எழுதும்போது நம்ம அந்த சைனோட எடுத்து எழுதணும். இங்க பிளஸ் சைன் இருக்குன்றதால அதை நான் வந்து என்ன பண்றேன், எழுதாம அப்படியே எழுதிக்கிறேன். சப்போஸ் மைனஸ் சைனா இருந்ததுன்னா இங்க -4x ன்னு எழுதணும். சரிங்களா? ஓகே, நோ எக்ஸ்போனன்ட்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். The degree of x cube, the degree of x cube, the x cube என்ற term உடைய degree என்னது? அதாவது power means என்னது? Exponent. So இதனுடைய degree வந்து என்னது? 3. சரிங்களா? அதே போல degree of x is the x னுடைய டிகிரி என்னது? எதுவுமே இல்ல அப்படினா என்ன அர்த்தம்? 1 இருக்கு தான் அர்த்தம். that is 1. ஓகேங்களா? சோ இப்போ பாத்தீங்கன்னா the degree of x cube இந்த term உடைய டிகிரி வந்து 3. இந்த 4x, இந்த 4x ல x என்ற வேரியபிள் உடைய டிகிரி என்னது? 1. சோ இது ரெண்டுத்துல எது ஹையஸ்ட்? 3 is the highest one. சரிங்களா? The term x cube containing the highest power, so the degree of the expression is 3. Therefore the degree of expression is 3. சரிங்களா? ஒண்ணுமே இல்ல. first of all நம்ம கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷனை டேர்ம்ஸா எடுத்து எழுதணும். இந்த டேர்ம்ஸ்ல வேரியபிள் உடைய பவர் எது அதிகமா இருக்கோ அதுதான் டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன். சரிங்களா? இங்க பாருங்க, x cube 4x 5 அப்படின்ற 3 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த டேர்ம்ஸ்ல x cube னுடைய பவர் வந்து 3. 4x என்ற டேர்ம்ல x என்ற வேரியபிள் உடைய பவர் வந்து எதுவுமே இல்லைன்னா இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த டேர்ம்ல எந்த பவர் அதிகம்? 3 தான் அதிகம். அப்படிதானே? அப்ப the degree of the expression x cube plus 4x plus 5 is 3. சரிங்களா? degree கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரு எக்ஸாம்பிள் சம். சரிங்களா? ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டேர்ம்ஸ் எடுத்து எழுதுறோம். டேர்ம்ஸ்ல இருக்கிற வேரியபிள் உடைய பவரை கண்டுபிடிக்கிறோம். அந்த வேரியபிள் உடைய பவர் வந்து எது அதிகமா இருக்கோ அதுதான் அது டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன். சரிங்களா? ஸ்டூடண்ட்ஸ், இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க, 5x square y power 2. இதுல x பவர் ஆஃப் x என்னது? பவர் ஆஃப் x is 2 and the power of y is power of the variable y is 2. so இப்போ இத நான் ஏன் கண்டுபிடிக்கிறேன்னா, லாஸ்ட் சம்ல வந்து டேர்ம்ஸ் இருந்தது. அதாவது 3x cube plus 4x plus 5 அப்படின்ற ஒரு டேர்ம் இருந்தது. அதனால அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம தனியா எடுத்து ஒவ்வொரு டேர்ம்லயும் எது வந்து டிகிரி அதிகமா இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, இது வந்து ஒரு சிங்கிள் டேர்ம் தான். 5x square y square இது வந்து என்ன ஒரு சிங்கிள் டேர்ம். பிகாஸ்
இதுக்கு நடுவுல என்ன ஆபரேஷன் இருக்கு? மல்டிப்ளிகேஷன் ஆபரேஷன் இருக்கு. சரிங்களா? மல்டிப்ளிகேஷன் ஆபரேஷன் இருந்தா அது வந்து ஒரு சிங்கிள் டேர்ம். சப்போஸ் 5x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் அப்படி இருந்ததுன்னா அது ரெண்டு டேர்ம். பிகாஸ் இந்த ரெண்டு டேர்முக்கு நடுவுல பிளஸ் என்ற ஆபரேஷன் இருக்கு. சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, இந்த மூணு டேர்முக்கு நடுவுல என்ன ஆபரேஷன் இருக்குன்னா மல்டிப்ளிகேஷன் ஆபரேஷன் இருக்கு. அதனால இது வந்து ஒரு சிங்கிள் டேர்ம் which is மோனோமியல். சரிங்களா? அடுத்தது பாருங்க, இப்போ இந்த மோனோமியலுக்கான பவர் என்ன அப்படின்னா the sum of the powers of variable. அதுதான் இந்த டேர்முடைய டிகிரி. சரிங்களா? here the power of x is 2 and the power of y is 2. so the sum of the power என்னது? sum of powers of x and y is, that is 2 plus 2 is equal to 4. சரிங்களா? சோ இந்த ரெண்டுலயும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குது? 4 ன்ற ஒரு நம்பர் கிடைக்குது. சோ அதனால degree of the expression, therefore the degree of expression 5x square y square is 4. சரிங்களா? நம்ம டிகிரி எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு டேர்ம்ல இருக்கிற வேரியபிளுடைய பவர்ஸ் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணி அது பவர் அதிகமா இருந்தா அது டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன். அப்படி ஆட் பண்ணியும் மற்ற டிகிரியுடைய கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருந்ததுன்னா அது வந்து டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் ஆகாது. சரிங்களா? இப்ப பாருங்க, இங்க x என்ற ஒரு வேரியபிள் இருக்கு, y என்ற வேரியபிள் இருக்கு. இந்த வேரியபிளுடைய பவர்ஸ் பாருங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 4 வருது. அப்ப இந்த டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இஸ் 4. சரிங்களா? இப்ப இன்னொரு சம் எடுத்துக்கலாம். 4xy இந்த டேர்முடைய டிகிரி என்னது? அதாவது the expression of this term என்ன அப்படின்னா, இப்ப இந்த வேரியபிள் x னுடைய பவர் என்னது? the power of x is 1. power of x is 1 and the power of y is also 1. ஏன்னா எதுவுமே இல்லைன்னா இங்க என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? அப்ப அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 plus 1 is 2. therefore the degree of expression degree of expression 4xy is 2. சரிங்களா? Students, 43 is a term. இதுதானா? 43 வந்து ஒரு term. இந்த termக்கு அல்லது இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு டிகிரி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? எப்படின்னா இப்ப 43, அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், anything power 0 is 1. அப்படிதானே? அப்ப இத நான் எப்படி எழுதலாம்னா 43 into x power 0 ன்னு எழுதலாமா? அப்ப 43 x power 0 ஆயிடுமா? ஏன்னா இங்க x power 0 னா அர்த்தம் 1 ன்னு அர்த்தம். 43 into 1 ன்னா அது 43 தான். அப்ப இந்த டேர்முக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. x power 0 என்ற ஒரு எக்ஸ்போனன்ட்டை ஆட் பண்ணும்போது இந்த 43 னுடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. அப்படிதானே? அதனால இத நான் எப்படி எழுதறேன்னா 43 into x power 0. சரிங்களா? ஓகேங்களா? இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். because 43 into x power 0 ன்னா அது 43 தான். சரிங்களா? அப்ப the degree of x is what? 0. x power x னுடைய பவர் என்னது? 0. அப்ப therefore the degree of the expression
43x power 0 is 0. சரிங்களா? ஓகேங்களா? இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. கான்ஸ்டன்ட்டுக்கும் டிகிரி இருக்குது. கான்ஸ்டன்ட்னுடைய டிகிரி என்னது 0. அது எப்படி வந்துச்சுன்றத நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சேன். சரிங்களா? Students, example 1. Find the degree of the following expression. Find the degree of the following expression. Okay. The first expression is minus 3p cube q square. Okay. So இப்போ இதில் இருந்து நம்ம degree of the expression find out பண்ணோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு டேர்மில் இருக்கிற வேரியபிளுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணி வர ஆன்சர் தான் நம்ம டிகிரி ஆஃப் த எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். சரிங்களா? இங்க பாருங்க எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு, p and q ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. சரிங்களா? இந்த டேர்ம்ஸ்னுடைய பவர்ஸ் என்னது 3 and 2. இத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா வந்து 5 வருது. அப்ப the degree of the expression minus 3p cube and q square is 5. சரிங்களா? அது எப்படி ரிட்டர்ன் எழுதலாம்னு பாருங்க. சரிங்களா? Solution: the power of p is 3, the power of q is 2, the sum of powers of p and q is 3 plus 2 is equal to 5. சரிங்களா? இந்த பவர்ஸ் ஆட் பண்ணா என்ன வருது, 5 கிடைக்குது. அப்ப therefore the degree of the expression is 5. சரிங்களா? The degree of the expression is 5. So அடுத்தது பாருங்க, second sum minus 4x y power 2 z power 3. இப்ப இதனுடைய டிகிரி என்னன்றதை இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்க எத்தனை வேரியபிள் இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை வேரியபிள்? 1 2 and 3, that is x y z. so இந்த வேரியபிளுடைய பவர்ஸ் என்னன்றதை அடுத்தது பார்க்கணும். which means x னுடைய பவர் வந்து 1, y னுடைய பவர் 2, z னுடைய பவர் 3. so இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். வேரியபிளுடைய பவர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணனா வருமோ அதுதான் வந்து இந்த எக்ஸ்பிரஷனுடைய டிகிரி. சரிங்களா? therefore solution: the sum of powers of x, y and z is 1 plus 2 3, 3 plus 3 6. that is x னுடைய பவர் 1, y னுடைய பவர் 2 and z னுடைய பவர் 3. so இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா வருது 6 வருது. சரிங்களா? so அதுதான் இந்த எக்ஸ்பிரஷனுடைய டிகிரி. therefore the degree of the expression is 6. சரிங்களா? Students, example 2, find degree of the following expression, which is 12xy z minus 3x power 3 y power 2 z plus z power a. so நம்ம மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? what are the terms? first of all solution. so என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க. 12x y z comma minus 3x power 3 y power 2 z comma z power a.
சோ மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 3 டேர்ம்ஸ் இருக்கு. அது மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம என்ன பண்ணோம்? தனியா எடுத்து எழுதிடணும். சோ இப்போ நம்ம இந்த 3 டேர்ம்ஸும் தனியா எடுத்து எழுதினோம். இப்போ டிகிரி ஆஃப் ஈச் டேர்ம்ஸ், டிகிரி ஆஃப் ஈச் டேர்ம்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 12xyz இதனுடைய டிகிரி என்ன? அதாவது sum of powers of the variable. சரிங்களா? இந்த வேரியபிளுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா அதுதான் அது டிகிரி. இங்க எத்தனை வேரியபிள் இருக்கு? x y z. இது மூணுத்தினுடைய பவர் என்னது? 1 1 and 1. இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணா வரும் 3. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் உடைய டிகிரி என்னது? 3. செகண்ட் டேர்ம் -3 x power 3 y power 2 z power 1. சோ வேரியபிள் உடைய பவர் x உடைய வேரியபிள் பவர் 3, y உடைய பவர் 2, z உடைய பவர் 1. சோ 3 plus 2 5, 5 plus 1 6. சோ செகண்ட் டேர்ம் உடைய டிகிரி என்னது? 6. சரிங்களா? கடைசியா என்ன டேர்ம் இருக்கு? z பவர் 8. இதனுடைய டிகிரி என்னது? 8. சரிங்களா? இந்த மூணுத்துல எது அதிகம்? 3 6 8? 8 தான் இருக்கிறதுலே அதிகம். சரிங்களா? therefore the degree of the expression is 8. The expression is 8. சரிங்களா? therefore the degree of the expression is 8. சரிங்களா? ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே அதிகம். சரிங்களா? Example 3, add 4x power 3 plus 3xy plus 9y square and 2x square minus 9xy plus 6y square and find the degree. சரிங்களா? ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மள டிகிரி கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா? இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி நம்ம சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது லைக் டேர்ம்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி லைக் டேர்ம்ஸ்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நம்ம படிச்சிருக்கோம். லைக் டேர்ம்ஸ்னா என்னது? சேம் வேரியபிள் வித் சேம் பவர். The terms having same variable with the same power, that term is known as like terms. சரிங்களா? For example 4x and 5x. இது ரெண்டுமே like terms are because the two terms having the same variable and the power is 1, same power. சரிங்களா? வேரியபிள் சேமா இருக்கணும், அதே போல பவர்ஸும் சேமா இருக்கணும். அப்படி இருந்தா அது லைக் டேர்ம்ஸ். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நம்ம அடிஷனையும் சப்ட்ராக்ஷனையும் லைக் டேர்ம்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? இப்போ இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 4x plus 5x. சோ இதுல இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு அந்த வேரியபிள காமனா எடுத்து போட்டுக்கலாம். 4 plus 5 into x. சரிங்களா? 4 plus 5 is 9. So 9 into x. சரிங்களா? அப்ப லைக் டேர்ம்ஸ் மட்டும் தான் நம்ம அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பண்ண முடியும். இப்போ இன்னொரு டேர்ம்ஸ் பாருங்க. 4x square and 5x power 3. இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ் தானா? கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் இங்க பாருங்க, இந்த வேரியபிள் சேமா இருக்கு, பட் இந்த வேரியபிளுடைய பவர் பாருங்க, இங்க 2 இருக்குது, இங்க 3 இருக்குது. So both are not equal. அதனால இது ரெண்டுமே என்ன கிடையாது? லைக் டேர்ம்ஸ் கிடையாது, which is unlike terms. சரிங்களா? சோ அப்ப நம்ம வேரியபிளும் பார்க்கணும், அதனுடைய பவர்ஸையும் பார்க்கணும். சரிங்களா? சோ அதை பார்த்து தான் நம்ம இதெல்லாம் பண்ணோம், ஆட் பண்ணணும், இந்த எக்ஸ்பிரஷனையும் இந்த எக்ஸ்பிரஷன். சரிங்களா? So first expression is
xy plus 9y square plus the second expression is 2x square minus 9xy plus 6y square. சரிங்களா? இப்போ நம்ம லைக் டர்ம்ஸ் மட்டும் தனியா எடுத்து ஆட் பண்ணணும். இங்க பாருங்க 4x power 3 and 2x power 3. So இங்கேயும் வேரியபிள் x, இங்கேயும் வேரியபிள் x, இங்கேயும் power 3, இங்கேயும் power 3. So both are like terms. அப்ப நம்பர்ஸ் மட்டும் தனியா எடுத்துக்கணும். 4 plus 2 into காமனா அந்த வேரியபிள் எடுத்து போட்டுக்கணும். புரியுதுங்களா? பிளஸ் இங்க xy term, இங்க xy term. So both are like terms. சரிங்களா? So அப்ப இந்த plus 3 எடுத்து எழுதிங்க. and இங்க என்ன இருக்கு? minus 9 இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்துக்கு காமன் டேர்ம் அது xy. ஓகேங்களா? பிளஸ் இங்க 9y square, இங்க 6y square. So both are like terms because variable are equal and powers are equal. So both are like term. So we have to add the numerical coefficient, that is 9 plus 6, and take the common variable term. Okay. Next 4 plus 6 is 2 is 6. So 6 into x power 3, 6x power 3 plus 3 minus 9. So in the plus sign is the minus sign is there. So both the signs are different. அப்ப என்ன பண்ணனும்? செப்பரேட் பண்ணனும். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை செப்பரேட் பண்ணனும். 9 minus 3 is 6. நம்பருடைய சைன் போடணும், that is minus sign. சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். minus into 6 into xy plus 9 plus 6 is 15. 15 into y square, 15y square. அடுத்த டேர்ம் பாருங்க, 6. அடுத்த ஸ்டெப் 6x power 3 plus plus into minus minus 6 into xy, 6xy plus 15y square. சரிங்களா? So இப்போ பாருங்க, the degree of the expression அது கண்டிப்பான அது 3 தான். சரிங்களா? because இந்த டேர்ம்னுடைய டிகிரி நான் வரும் 2 வரும், இந்த டேர்ம்னுடைய டிகிரி 2 வரும். so இதுல இருக்குதுல எது highest? 3 தான் highest. therefore the degree of expression is 3. சரிங்களா? Simplify example 4. Example 4. Simplify and find the degree of expression. இந்த simplify பண்ணிட்டு கடைசியா ஒரு எக்ஸ்பிரஷன் வரும். அந்த எக்ஸ்பிரஷன் உடைய டிகிரி என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா? So the first step is இந்த சைன் எல்லாத்தையும் நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? 4m square plus 3n plus into minus, sorry, minus into plus minus, minus 3m ஆயிடும். minus into plus minus 9n square, minus into plus minus 3m square, minus into minus plus 6n square, plus into plus plus only, that is plus 5m, plus into minus minus, that is minus m. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பா நம்ம லைக் டேர்ம்ஸ்லாம் தனியா எடுத்துக்கணும்.
So m square வந்து எங்க m square term எங்களுக்கு இங்க இருக்கு. அப்போ 4m square minus 3m square like terms. சரிங்களா? அடுத்தது n term எங்க இருக்கு? 3n and minus n plus 3n and minus n. சரிங்களா? அடுத்து பாருங்க m term எங்க இருக்கு? plus minus 3m and plus 5m. ஓகேங்களா? அடுத்தது n square term minus n square plus 6n square. சரிங்களா? ஓகே, இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சா? So 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. So 8 terms எழுதிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அப்படியே சால்வ் பண்ணி எழுதிட்டோம். 4 minus 3 is 1. அப்போ 1 into m square ஓகேங்களா? plus 3 இங்க எதுமே இல்லனா தான் இருக்கும், 1 இருக்கு தான் இருக்கும். So 3 minus 1 is 2n. சரிங்களா? plus minus 3 plus 5m minus 3m plus 5m. So minus 3 plus 5 என்ன வரும்? plus 5 minus 3. அந்த சைன் ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கு. அப்ப ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணோம். பெரிய நம்பர் இருந்து சின்ன நம்பர் செப்பரேட் பண்ணா 2 வரும். இப்போ அந்த 2க்கு எந்த சைன் போடணும்? பெரிய நம்பருடைய சைன் போடணும். 5 உடைய சைன் பிளஸ், அப்ப அது போடுவோம். அப்ப என்ன வரும்? பிளஸ் 2m. சரிங்களா? பிளஸ் minus 9 plus 6. minus 9 plus 6. இப்போ இங்க மைனஸ் சைன் இருக்கு, இங்க பிளஸ் சைன் இருக்கு. அப்ப செப்பரேட் பண்ணனும். சோ 9 minus 6 is 3. சரிங்களா? சோ இதுல எந்த சைன் போடணும்? பெரிய நம்பருடைய சைன். 9 ആണ് பெரிய நம்பர், அதனுடைய சைன் அது மைனஸ். சோ minus 3. சோ minus 3m square. சோ இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. plus into plus plus 2m plus into plus plus 2m plus into minus minus 3m square. சரிங்களா? சோ இப்போ பாருங்க, இப்போ ஒவ்வொரு டேர்முடைய டிகிரி என்னன்னு பாருங்க. இந்த டேர்முடைய டிகிரி 2, இதனுடைய டிகிரி 1, இதனுடைய டிகிரி 1, இதனுடைய டிகிரி 2. சோ இருக்கிறதுல எது ஹையஸ்ட் டிகிரி? 2 தான். 2 வந்து எல்லாத்துக்கும் ரெண்டு டேர்ம்ல வருது. சரிங்களா? அது எத்தனை டேர்ம்ல வேணாலும் வரலாம், பட் ஆனா நான் வரணும், அதிகமா வரணும். சரிங்களா? இங்க 2 தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர். ஓகேங்களா? அப்ப the degree of the expression is சரிங்களா? Thank you students, have a nice day.